ஜாலியா தான் இருப்பேன் எப்பயுமே. சில பேர் கடுப்பேத்தி விட்டுருவாங்க. அப்பதான் திட்டுவேன். நீங்க நல்லா பேசுனீங்கன்னா, நான் என்ன மாரி ஒரு ஃப்ரெண்டே இருக்காது ப்ரோ. ஜாலியா பேசுவேன். உங்க லைவ்‌க்கு நான் சப்போர்ட் பண்ண வருவேன். நான் பேசுவேன். உங்கள பேச விடாம நானே பேசுவேன். நானே அந்த லைவ ரன் பண்ணி குடுத்துட்டு போயிடுவேன். பாத்துக்கங்க. ஷாடி இஸ் லைக் அர்ஜுன் ரெட்டி. இருக்கலாம். ஆனா அர்ஜுன் ரெட்டி எப்பயுமே கோவப்படுவானேடா. நான் அப்படிலாம் இல்லையே. நானே பாவம். அப்பப்ப பேசுவேன். பேட் கமெண்ட்ஸ் என்கிட்ட இருந்து வராது. ஜாலியா போவும். ப்ரோ நான் அதை விட ஜாலி ப்ரோ. ஜாலியோ ஜாலி. ஜாலி ஜாலி. அப்பப்போ வந்து சிஸ் பாட்டு எனக்கு பாடிட்டு குக் பண்ண தெரியுமான்னு ஜாலி ஜாலி கேக்குறீங்களா? ஜாலி ஜாலி. எனக்கு வெந்நீர் போட தெரியும். என்னது வெந்நீர் போட தெரியுமா? ஆமா. சும்மா லைட்டா ஏதாச்சும் செய்வேன் சிஸ். ஃபிஷ்ஷு, இந்த தவா மாதிரி ஃபிஷ் ஏதாவது சொன்னாதான் பண்ணுவேன். ப்ரோ எனக்கு திட்டணும்னு தோணும். இந்த மாதிரி வந்து மொக்க காமெடி பண்ணாதான் எனக்கு திட்டணும்னு தோணும். ஓகே ஓகே ஓகே, அவங்க கேட்டதுக்கு சொல்லிடுறேன். தவா ஃபிஷ் பண்ணுவேன், சிக்கன் கிரேவி, நான் அண்ணாச்சி இல்ல ப்ரோ. மட்டன் கிரேவி. அண்ணாச்சி மாதிரியா பேசுவேன். என்ன பார்த்தா அண்ணாச்சி மாதிரியா இருக்கு. அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கூப்பிடுறீங்க. நீங்க அண்ணாச்சியா? என்ன? சரி கவி சிஸ்டர், இனிய இரவு வணக்கம்மா. சிஸ் இருங்க போவீங்க. எங்க போனாலும் அண்ணாச்சி அண்ணாச்சி. ஆமா எங்க சூப்பரு போனாலும் அண்ணாச்சி ஐசு. அண்ணாச்சின்னு சொல்றீங்க. இப்போ திட்டலாம் அண்ணாச்சி, தப்பு இல்ல. நான் சொல்லல, இப்படிதான் திட்டு வாங்குவாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி மொக்க காமெடி பண்ணி கோவம் வர வச்சிருவாங்க. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பேன். இந்த மொக்க காமெடி பண்ணா மட்டும் எங்க இருந்து கோவம் வரும்னே தெரியாது. ஏதாச்சும் ஒன்று சொல்லி திட்டு வாங்கும் போதும் நல்லா தான் இருக்குப்பா. திட்டுங்க பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் தானே. அது ஒரு ஜாலி பீடி கலை நான் மாத்திடுறேன். எது ஒரு ஜாலி ப்ரோ? என்ன ஷாடினே கூப்பிடுங்க ப்ரோ. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவங்க யாரையுமே தூங்க விடாம எல்லா லைவுக்கு கூட்டு போலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க ப்ரோ? கவி சிஸ் உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு டெசிஸ் கேட்குறாங்க. தூக்கம் வரல சிஸ் எனக்கு. நான் இப்போ விடுகதை கேட்கவா சிஸ்? விடுகதை கேளுங்க கேளுங்க. ஷாடி ஒரு சாங் பாடுங்களேன், நல்ல சாங் ஏதாச்சும். நல்ல சாங்கா? ஆமாம், எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ நான் வந்து நீங்கள் சாங் பாட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஹைலைட் பண்ணுறேன்னா, அந்த சாங் ஸ்டார்டிங்லேருந்து வருமா, இல்லை நான் ஹைலைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனே அப்போந்து வருமா? சத்தியமா எனக்கு தெரியல. அதை பத்தி ஐ ஹாவ் நோ ஐடியா. ஓ, சுடுதண்ணி. முகில் ப்ரோ சும்மா ஃபன் பண்ணேன் ப்ரோ. நீங்களும் ஃபன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? வேற லெவல் போங்க நீங்கள். யாரை வேண்டுமென்றாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் ஏமாற்ற முடியாது, குத்தி கொண்டு இருக்கும் ப்ரோ. அது குத்தாது ப்ரோ. என் கையில கத்திய மட்டும் கொடுங்க. கவிதாவை குத்து குத்து குத்தி. ஐயோ, தெரியல கொலை பாவம் ஷெடி. மிரட்டல்னு சொல்லி யாரா கேஸ் கொடுத்துட போறாங்க. நான் சும்மா சொன்னேன் guys. நாங்கள் சொல்கிறேன். என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க? நாங்கள் சொல்கிறேன். சாங் சிங் பண்ணுவாங்கல்ல கவி சிஸ். அச்சோ, எனக்கெல்லாம் சாங்கெல்லாம் வரல சிஸ். அப்புறம் அதுக்கும் மறுபடியும் ஒரு கத்தி வரும் எனக்கு. ஏய், பாடுறதுன்னா பாடு கவி. யார் எனக்கு என்ன சொல்ல போறா? எனக்கு எங்க சாங் பாட தெரியும் ஷாடி, உங்களுக்கு தெரியாதா? வெண்மாடி வெண்மாடி எனில் நீ
மரணத்தவே கத்துக்க சொல்